அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே ஷேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம அதிக டிவிடெண்ட் தரும் ஹை மார்க்கெட் கேப் ஷேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கூறப்படும் தகவல் அனைத்தும் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். எந்த ஷேரையும் வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் இது இல்லை. ஷேர் மார்க்கெட் முதலீடு என்பது லாப நஷ்டம் நிறைந்தது. எனவே உங்களுடைய சொந்த ரிஸ்க்லே பங்குச்சந்தை முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் சொந்த ரிஸ்க்கை பொறுத்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ஷேர் வந்து கோல் இண்டியாவோட மார்க்கெட் கேப் 1,88,641 கோடி. அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 7.93% இருக்குது. இருக்கிறதுலேயே ஹை டிவிடெண்ட்டு இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போதைக்கு. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்குது. இது வந்து வருங்காலத்தில் ஸ்ப்ளிட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த 10 ரூபாய் இருக்கிறதுனால. அடுத்தது வந்து ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 63% ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனை வந்து 8% ஷேர் வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 24% ஷேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பப்ளிக் அண்ட் அதர்ஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 4% ஷேர் வச்சுருக்காங்க. கார்ப்பரேட் ஹோல்டிங்கும் வந்து இருக்குது. கவர்மெண்ட் ஹோல்டிங் வந்து 0.10% இருக்குது. கார்ப்பரேட் ஹோல்டிங் வந்து 0.71% இருக்குது. இந்த ஷேர் பார்த்திங்கன்னா 1 இயரில் வந்து 27% மேலே லாபம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஷேர் ONGC. இதுவும் அதிக மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். 2,32,546 கோடி வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6% மேலே கொடுக்குறாங்க, 6.09. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 5 ரூபாய் இருக்குது. இதுவும் வந்து ஸ்ப்ளிட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 59% வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து 8.23% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஹோல்டிங் வந்து 10% மேலே இருக்குது, 10.30 வச்சுருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் வந்து ஏறக்குறைய 20% வச்சுருக்காங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து 2.60, கார்ப்பரேட் வந்து 0.15 வச்சுருக்காங்க. இதனுடைய 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 39% மேலே லாபம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஷேரு பவர் கிரிட். இதனுடைய மார்க்கெட் கேப் வந்து 1,85,779 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.54%. ஃபேஸ் வேல்யூ 10. இதுவும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்ப்ளிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்ட 51% மேலே இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் 32% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டு கிட்ட வந்து இதில் இல்லை, 0 தான் இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 13% மேலே வச்சுருக்காங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து 3.11 வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கார்ப்பரேட் ஹோல்டிங் வந்து 0.22 வச்சுருக்காங்க. இதனுடைய 1 இயர் கெயின் பார்த்திங்கன்னா 21% மேலே இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஷேர் ஹட்கோ. இதனுடைய மார்க்கெட் கேப் 14,643 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.28%. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 81% மேலே வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது, 1% கூட இல்லை, 0.88 இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 7.15 வச்சுருக்குங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து 8.93% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. கார்ப்பரேட் ஹோல்டிங் வந்து 1.25. இதில் கவர்மெண்ட் ஹோல்டிங் இல்லை. இதனுடைய 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 100% மேலே இருக்குது, 103.48. ஓகேங்களா. இதுவும் 1 இயரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஷேர் வந்து ரெடிங்டன். இதனுடைய மார்க்கெட் கேப் வந்து 11,150 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.04. இது ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபா தான். இதனுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்ட ஹோல்டிங்ஸே இல்லை. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் தான் வந்து 50% மேலே ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. 57.55 வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.03 தான் இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா 17.39 வச்சுருக்காங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து ஏற்கனவே 20% கிட்ட வச்சுருக்காங்க, 19.64. கார்ப்பரேட்
ஹோல்டிங்ஸ் வந்து 5.39. இது வந்து 1 இயராக வந்து கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, 1.49%. நெக்ஸ்ட் அடுத்தது நேஷ்னலம். இதனுடைய மார்க்கெட் கேப் 16,474 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5% மேலே தராங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. இதனுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 50% மேலே வச்சுருக்காங்க, 51.28%. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து 14% மேலே வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட இல்லை ஹோல்டிங்ஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 17.47 வச்சுருக்காங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து 15.45 வச்சுருக்காங்க. கார்பரேட் ஹோல்டிங் வந்து 1.50 இருக்குது. இதனுடைய 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 27.84 இருக்குது. நல்லா. அடுத்து ஆர்இசி லிமிடெட். இதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 73,282 கோடி இருக்குது. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 4.53%. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ஃபியூச்சரில் ஸ்பிளிட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 52.64% வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஃபாரின் இன்ஸ்டியூஷன் 20.93 வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஹோல்டிங் வந்து 0.04 இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 14.10 இருக்குது. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து 10.83 வச்சுருக்காங்க. கார்பரேட் ஹோல்டிங் 1.47 இருக்குது. இதனுடைய 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 194% உயர்ந்திருக்கு. இது ஷேரு 6 மாதத்துலேயே 124% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா ஆர்இசி. நெக்ஸ்ட் பிஎஃப்சி. இதனுடைய மார்க்கெட் கேப் 80,571 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.34%. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஏறக்குறைய 56% அவங்க வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து 17.02 வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஹோல்டிங் இல்லை. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 18% மேலே வச்சுருக்காங்க. பப்ளிக் அண்ட் அதர்ஸ் வந்து 7.52 வச்சுருக்காங்க. கார்பரேட் ஹோல்டிங் வந்து 1.40. இந்த ஷேரம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 1.87 187% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 6 மாதத்துலேயே வந்து 89% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஷேர் தான். நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.